அண்மைச் செய்தி 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் நீடிக்கும் எனவும், அதுவும் குறிப்பாக வரக்கூடிய 19ஆம் தேதி வரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் கனமழை தமிழ்நாட்டில் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்று வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புல திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைய தினமும் தமிழ்நாட்டுல திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் நாளை மறுநாள் திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய வானிலை முன்னறிவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த மழைக்கான காரணம் என்பது தென்மேற்கு பருவமழை சற்று தொடங்குவதற்கான வாய்ப்பு முன்கூட்டியே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அதே போன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடிய காரணம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டக்கூடிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவதன் காரணமாகவே இந்த மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற தமிழ்நாட்டில் நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலும் கூட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டக்கூடிய மாவட்டங்கள்ல 3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு, நாளை 14 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு என கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இந்த 48 மணி நேரத்துக்கு சற்று தீவிரமாக இருக்கும் எனவும், அதற்கு பிறகு படிப்படியாக குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில இடங்கள்ல மட்டும் லேசான அளவுல மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்திலும் அது மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.